டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் மேத்ஸ் டெஸ்ட் பேட்சுக்கான ஃபஸ்ட்டு டேக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் குரூப் 4 2024 இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் வீடியோ கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 14 வரைக்கும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டு 15லேருந்து 27 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கவனிங்க, இரு எண்களின் மீப்பேவா 11 மற்றும் அவற்றின் மீசிமா 693, ஓர் எண் 77 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கேயும் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அந்த XY = LCM × HCF இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு எண் கொடுத்துட்டாங்களா 77, ஓகே. LCM வேல்யூ HCF வேல்யூ கொடுத்துட்டாங்க. HCF 11, LCM 693. அப்போ டேரெக்டாக நம்ம XI கண்டுபிடிச்சிடலாம். LCM வேல்யூ 693, HCF வேல்யூ 11 டிவைட் பை ஒரு எண் என்ன 77, அதை நம்ம கீழே நோட் பண்ணிக்கலாம். அப்போ ஓர் 11 11 7 11 77, ஓரில் 7, இங்கே 9 7 63, பேலன்ஸ் 6, மறுபடியும் 9 வருமா, அப்போ 99. ஸோ 99 அதற்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் 16வது கொஸ்டின் பாருங்க. வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என இரு கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட, ஸோ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? ஸோ இது வந்து LCM கான்செப்ட்ல அந்த லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட், வாழ்வியல் கணிதம் கான்செப்ட்ல இருக்கும். இந்த சம அளவு, அதிகபட்ச கொள்ளளவு, இந்த மாதிரி வார்த்தை வந்து அப்படின்னாவே கொடுத்துருக்க நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும். ஓகே, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அப்போதான் மீதி இல்லாமல் வரும். ஓகேவா? அப்போ 120ஐயும் 180ஐயும் மீதி இல்லாமல் ரெண்டையுமே காமன் அவுக்கக்கூடிய நம்பர் என்ன? நீங்கள் ஃபஸ்ட்டு 10ஆல் நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னாலும் இங்கே 12 வரும், இங்கே 18 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், மிகப்பெரிய நம்பர் 6ஆல் டிவைட் ஆகும். அப்போது இங்கே 2 3 வரும். இதுக்கப்புறம் இது காமனாலாம் டிவைட் ஆகாது. அப்போ HCF என்ன, 10 × 6 60 அப்படிங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 17வது கொஸ்டின் பாருங்க. 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் + and so on + K கியூப் = 72,900 எனில் 1 + 2 + 3 + and so on + K மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து எப்படி இருக்கு, இயலெண்களின் கணங்களின் கூடுதல், கணங்கள்னா அந்த கியூப் வேல்யூ, கணங்களின் கூடுதல். இங்கே என்ன பண்ணால் இயலெண்களின் கூடுதல். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இயலெண்களின் கணங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா n × n + 1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர், இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இங்கே இயலெண்களின் கூடுதல் அப்படின்னா அந்த ஸ்கொயர்டு இல்லாமல் n × n + 1 டிவைடட் பை 2 இதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கணங்களின் கூடுதல், இந்த வேல்யூ, இதோட வேல்யூ இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த வேல்யூ தான் நம்ம 7290 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வேணும், இதோட மதிப்பு காண்க அப்படின்னா இந்த ஃபார்முலா கவனிங்க, ஸ்கொயர் இல்லாமல் இருக்குல்ல, அப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்கொயர் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதை நீங்கள் ரூட் எடுக்கணும். ஓகேவா? இப்போ இதையும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 729ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 27ஓட ஸ்கொயர் வேல்யூ. நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல, 1 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயராவது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சா தான் இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. அடுத்து ரூட்டுக்குள்ளே 2 0 இருந்துச்சு அப்படின்னா ரூட்டுக்கு வெளியில் ஒரே ஒரு 0 எடுத்துக்கலாம். அப்போ 270 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா நம்ம இந்த ஸ்பெஷல் சீரீஸில் இந்த ஃபார்முலா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி K கான்செப்ட் வச்சு நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும், நீங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரீசனிங்கில் நம்பர் கான்செப்ட் இதுதான் கேட்டிருக்காங்க. 2 3 5 9 x 33 y, இதில் x + y மதிப்பு என்ன, இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் 2 3 அடுத்து 5 நெக்ஸ்ட்டு 9 அடுத்து x என்ன வரும்னு தெரிஞ்சுக்கணும், அடுத்து y என்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் 2 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே கவனிங்க, இப்போ 2ஓட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து 3ஓட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்து 5ஓட இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதை நீங்கள் கவனிங்க. ஸோ இந்த ஃபார்மட் இல்லை, எப்படின்னா வேறு என்ன, இப்போ நம்ம கரெக்டாக வரலை, இங்கே 4ன்னு வரல இல்லை, ஓகே 4ன்னு வந்திருக்கு. அப்போ 1 + 2 + அடுத்து 3 வந்துருந்து இது மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம இந்த பேட்டர்ன் எடுத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா
2 இன்ட்டு 2. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் 2 தானே, இன்ட்டு 2 மைனஸ் 1. இதோட வேல்யூ தான் 3. இப்போ 2 4, 4 மைனஸ் 1 3. ஓகேவா, அது அடுத்து 3 இருக்குது. 3 இன்ட்டு 2 2 6 மைனஸ் 1. அப்போ என்ன வரும், இங்கே 5 அப்படின்னு வரும். ஓகேவா, அடுத்து 5ன்னு வேல்யூ இருக்குது. 5ஓட 2 மல்டிபிள் பண்ணுறோம், 10. 10 மைனஸ் 1 9. ஓகே, அப்போ இதே கான்செப்ட் எல்லாத்துக்குமே வருமா? 9 இன்ட்டு 2 9 இன்ட்டு 2 18. 18 மைனஸ் 1 17. இதுதான் எக்ஸோட வேல்யூ. இந்த இடத்துல என்ன வரும், 17 வரும். ஓகேவா, அடுத்தது கவனிங்க, 17 இன்ட்டு 2 மைனஸ் 1. 17 இன்ட்டு 2 என்ன, 34. 34 மைனஸ் 1 33. கரெக்டாக வருதா? ஓகே, அப்போ ஒய் வேல்யூ என்ன வரும், 33 இன்ட்டு 2 மைனஸ் 1. 33 இன்ட்டு 2 66. 66 மைனஸ் 1 65. இதுதான் ஒய்யோட வேல்யூ. அப்போது 65ஐயும் 17ஐயும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா 12க்கு 2 பேலன்ஸ் 1, இங்கே 8 82ன்னு வரும். ஸோ 82 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த நம்பர் சீரீஸில் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக வரல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் நம்ம அடுத்தடுத்து யோசிச்சுட்டு தான் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இதுவும் ரீசனிங் கான்செப்ட்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 19. இங்கே நீங்கள் அவங்க அந்த AZBY இந்த மாதிரி சீரீஸில் கொடுத்துருக்காங்க. என்றவாறு எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்துக்கு, அதாவது ஆங்கில உயிரெழுத்துலாம் என்ன, வவ்வல்ஸ். ஓகேவா, ஸோ இந்த வவ்வல் எழுத்துக்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் என்ன? அதாவது இந்த வவ்வல்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் வவ்வல்னா AEIOUன்னு தானே சொல்லுவோம். இப்போ இ அப்படிங்கிற ஒரு வவ்வல் லெட்டர் எடுத்துக்குவோம். அதுக்கு இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள். அப்போ மறுபடியும் இதுக்கு பக்கத்திலே AEO IO அந்த வவ்வல் லெட்டர் இல்லாமல் எது வேணால் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட்டில் உள்ளது எத்தனை இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க சொல்லியிருக்க இந்த இதை நம்ம எழுதணும். ஓகே, கண்டிப்பாக இதை நம்ம எழுதணும். எப்படி எழுதலாம் அப்படின்னு சார் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, அப்போ ஏன்னு போட்டு அடுத்து இசட் போட்டு இந்த மாதிரி பண்ணுறதா? நீங்கள் ரொம்ப சிம்பிளானதான். ஃபார்வேர்டில் ஃபஸ்ட்டு ABCD இசட் வரைக்கும் நோட் பண்ணிடுங்க. ABCDEFGHIJKL. இப்போ இதுக்கு அடுத்து இங்கே MNOPQRSTUVWXYZ இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிடுங்க. ஓகேவா, இது நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதான். இங்கே இந்த சைடு இருந்து ABCD நோட் பண்ணுங்கள். லாஸ்ட் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைடு இருந்து ABC நோட் பண்ணோம். இப்போது ரைட் சைடில் இருந்து அப்போ என்ன வரணும், இந்த சைடு தான் A ஸ்டார்ட் ஆகணும். அப்போ ABC, இதுக்கு முன்னாடி D அப்படிங்கிற நம்ம நோட் பண்ணுவோம். Dங்கிறது இங்கேயும் பொருந்தும். ஓகேவா, ஸோ அதை மறந்துடக்கூடாது. ABCDEFGHIJKLMNO அப்படிங்கிறது இதுக்கும் பொருந்தும். ஓகேவா, OPQRSTUVWXYZ. அப்போ அவங்க சொன்ன மாதிரியே அந்த இசட் ஏக்கும் பிக்கு இடையில வந்துருச்சா? ஓகேவா, இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, ஆங்கில உயிரெழுத்துக்கு இடதுபுறம். இப்போ ஆங்கில உயிரெழுத்து எங்கெங்கெல்லாம் வரும்? இப்போ ஆங்கில உயிரெழுத்து அப்படின்னா இது A, அதே போல் E அப்படிங்கிற கான்செப்டு. ஓகேவா, E அப்படிங்கிற கான்செப்டு இடதுபுறம் இருக்க லெட்டர்ஸை நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இடதுபுற லெட்டர் அதே போல் AEI அப்படிங்கிறது இங்கே இடதுபுறம் S வரும். AEIO, ஓக்கு OLங்கிறதான இந்த சைடு இடதுபுறம் இருக்குது. ஓகேவா, O AEIOU இது நான் ஃபார்வேர்டில் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, AEIOU. அதே இது ரிவர்ஸ்லேயும் இருக்குல்ல, அதையும் பாருங்கள். ஸோ இங்கே E வேல்யூ என்ன, இங்கே AEIOU இதுதான் அந்த லெட்டர்ஸு. இதில் அவங்க கேட்டிருக்கிறது என்ன, வவ்வல் லெட்டருக்கு இடதுபுறம் உயிரெழுத்து அல்லாதது. இடதுபுறம் உயிரெழுத்து அல்லாதது. இப்போ இங்கே இது வலதுபுறம் தான், இதுக்கு வலதுபுறம் இருக்குது. அப்போ இதை பற்றி யோசிக்கணும் அவசியம் இல்லை. இங்கே AE அப்படிங்கிறதுக்கு இடதுபுறம் W இருக்குது. அப்போ இது செலக்ட் பண்ணலாம். இங்கே F
இதுக்கு முன்னாடி இருக்க எழுத்தும் அதாவது யூ அப்படிங்கிற வவ்வல் எழுத்துக்கு லெஃப்ட் சைடு உள்ளதும் கான்சனன்ட். ஓகே, அப்போ இதையும் எடுத்துக்கலாம், இங்கே இதையும் எடுத்துக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதையும் எடுத்துக்கலாம், இது இந்த வேல்யூ இது எடுத்துக்கலாம், AEIOU இதையும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ மொத்தத்துக்கு எத்தனை வருதுன்னு பாருங்கள். இதில் மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி 1 2 3 4 5 6 7 8 9 இதுவுமே செலக்ட் ஆகுது. ஸோ அப்போது ஆப்ஷன் சி 9 அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நீங்கள் இதில் அவங்க கேட்டிருக்க அதாவது அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். அடுத்து அவங்க கேள்வி கேட்டிருக்கதையும் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா தான் எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இதை நீங்கள் நினைக்கலாம் சார் இதை வேறு எப்படி நம்ம நோட் பண்ணலாம், கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை எழுதிட்டு தான் நம்ம அவங்க கேட்டிருக்க கேள்விக்கே வர முடியும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின் பாருங்கள். ஏஜ் சம்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமீலா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை, ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? ஸோ எல்லாமே ராரா இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணோம்னா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நிதானமாக நீங்கள் கவனிங்க. ரமீலா கூறுகையில், அப்போ ஃபஸ்ட் நீங்கள் ரமீலாலேருந்து ஆரம்பிங்க. ரமீலா கூறுகையில் எனது மாமனாரான, அப்போது ரமீலாவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்திருப்பார். ஓகேவா, ஸோ அந்த ஹஸ்பண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் இருப்பார், அவரோட அப்பா தான் அந்த ராமநாதன். ஓகே, ஸோ அப்போ மாமனார் வந்து யார் பேர் என்ன? ராமநாதன். ஓகே, நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ராமநாதனோட ஒரே மகன் ராமன். ஓகேவா, அப்போது அவரோட ஒரே மகனைத்தான் இவங்க கல்யாணம் முடிச்சிருக்காங்க, ரமீலா அப்படிங்கிறவங்க முடிச்சிருக்காங்க. ஓகே, புரிஞ்சா? இப்போ கரெக்டாக ஒவ்வொரு வார்த்தையும் புரியுதா? அடுத்து இந்த ராமன் அப்படிங்கிற ஒரே மகனான ராமன்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகவியின் தந்தை. அப்போ ராமனுக்கு குழந்தை இருக்குது. ராமனுக்கு குழந்தை இருந்தால் என்ன, அவங்களோட ஒய்ஃபு தானே ரமீலா. ஓகே, அப்போ புரிஞ்சா? அவங்களோட குழந்தை தான் யார்? ராகவி. ஓகேவா, ஸோ ஏஜ் சம் இப்போ ரீசெண்டாக நான் ஏஜ் சம் இல்லை பிளட் ரிலேஷன் சம் வீடியோஸ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்க்கவங்க நம்மளோட சேனலில் ரீசனிங் டாப்பிக்கில் ரத்த உறவுகள் அப்படிங்கிற டாபிக் அதாவது பிளட் ரிலேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா, ஸோ ராவின் தந்தை. அடுத்து ரமணின்னு ஒரு ஆளை கொடுக்குறாங்க. ரமணி யார்? ராவியோட சகோதரி. அப்போது ராமனுக்கும் ரபீலாவுக்கும் 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஒன்று ராகவி, இன்னொருத்தவங்க ரமணி. ஓகேவா, ஸோ ரமணி ஆனா பெண்ணான்னு தெரியல, பேர் அது ஆம்பளை பெண்ணுக்கும் வைக்கலாம் பொம்பளை பிள்ளைக்கும் வைக்கலாம். ரைட், இப்போது இதில் இருந்து அவங்க கேள்வி கேட்டிருக்கிறது என்ன? ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? இப்போது ரமணி வந்து யாருக்கு? ராமநாதனுக்கு என்ன உறவு? இந்த டைரக்ஷன்ல இருந்து நீங்க கவனிக்கணும். ஓகே, அப்போ ராமநாதன் வந்து அவரோட பையன் ராம, அவரோட பிள்ளை தான். அப்போ வந்து பேத்தி தானே வரும். ஓகேங்களா, ராமணிங்கிறவங்க ராமநாதனுக்கு பேத்தி. ஆப்ஷன் டி கிராண்ட் டாட்டர். இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுவும் டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான ஒர்க்லாம் இருக்குது. இந்த மாதிரி மாடலில் கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் ரூபாய் 3780 சம்பாதிக்கின்றனர். இப்போ இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் எப்போ நோட் பண்ணலான்னா, ஆண்கள் நீங்கள் மென்னு நோட் பண்ணிக்கோங்க, பெண்கள் வந்து உமன் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போது 3 மென்னு ப்ளஸ் 4 உமன் இவங்களாம் சேர்ந்து 7 நாள் ஒர்க் பண்ணி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? 3780 சம்பாதிக்கிறாங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்தது இதே கண்டிஷனில் தான் 11 ஆண்கள் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் 15040 சம்பாதிக்கிறாங்க. அப்போ அதை எப்படி நோட் பண்ணலாம்? 11 மென்னு ப்ளஸ் 13 உமன் இவங்க 8 நாளில் 15040 சம்பாதிக்கிறாங்க. எனில்
7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் ரூபாய் 12,400 சம்பாதிப்பார்கள்? இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த கொஸ்டினை நீங்கள் எப்படி இங்கே பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆணுக்குரிய சம்பளம் என்ன, ஒரு ஆணுக்குரிய சம்பளம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்போ 7 ஆண்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணணும். அடுத்து ஒரு பெண் எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு மொத்தம் 9 பெண்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பாங்க. அடுத்து இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு, அப்போ மொத்தம் 12,400 வரணும். அப்படின்னா இந்த குரூப், அதாவது 7 ஆண்கள் 9 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணால் அந்த 12,400 வாங்க முடியும்? இதுதான் கேள்வி. ஓகேவா? ஸோ இதை வேணா நம்ம சால்வ் பண்ணால் எப்படி நம்ம சால்வ் பண்ணாங்கிறத கவனிங்க. இப்போது இதை நீங்கள் கவனிங்க. இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணலாம். எப்படி சிம்ப்ளை பண்ணான்னா, ஃபஸ்ட்டு இந்த 7ஆல் அடிச்சு கொடுங்க. 7 இங்கே பார்த்தீங்கன்னா 5 35, பேலன்ஸ் 2 28னா 4 28, அப்போ 540. அப்போ உங்களோட ஒரு நாள் சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 3 மென்னு ப்ளஸ் 4 உமன், இவங்களோட ஒரு நாள் சம்பளம் பார்த்தீங்கன்னா 540. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இங்கே 8ஆல் நீங்கள் சிம்ப்ளை பண்ணலாம். 1/8, இங்கே பார்த்தீங்கன்னா 1/8, பேலன்ஸ் என்ன 7ன்னு இருக்குமா? ஸோ 70 அப்படின்னா 8 64, பேலன்ஸ் என்ன மறுபடியும் 6, 70ல் 64 பர்சன்ட் பேலன்ஸ் 6, அப்போ 64 இருந்தால் மறுபடியும் 8, அப்போ 1880 தான் இந்த 11 மென்னும் ப்ளஸ் 13 உமனும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாள் சம்பாதிக்கக்கூடிய அளவு. அப்போ 11 மென்னு ப்ளஸ் 13 உமன், இவங்க 1880. ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் ஒரு மென்னு வாங்கக்கூடிய சம்பளம் என்ன, அதே போல் 9 உமன் வாங்கக்கூடிய சேலரி என்ன, இதை நீங்கள் பார்க்கணும். இது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு மாற்றி நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். அதாவது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். மொதல் வேல்யூ, அதாவது ஃபஸ்ட் நான் எம்மை கேன்சல் பண்ண அப்படின்னா மொதல் வேல்யூவை இந்த 11ஆல் மல்டிபிள் பண்ணணும் மொதல் ஈக்குவேஷனை. ரெண்டாவது ஈக்குவேஷனை இந்த 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு எம்மு கேன்சல் ஆகும். அப்போ 11 × 3 33 மென்னு. இப்போ ஒன்றாவது ஈக்குவேஷன் எப்படி மாடிஃபை ஆகும் பாருங்கள். 33 மென்னு ப்ளஸ் அதே போல் தான் 11 வந்து இங்கேயும் மல்டிபிள் பண்ணணும், இங்கேயும் மல்டிபிள் பண்ணணும், இங்கேயும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? 11 × 4 44 உமன் ஈக்குவல் டு இங்கே 11 × 54, 11 × 54 என்ன வரும்? இப்போ 5 4 0 நோட் பண்ணுவீங்க. இங்கே 11, இந்த 0 அப்படியே போட்டுருங்க. 54 54 இதை நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்போது 4 9 5 5 9 4 0, இதுதான் அவங்களோடது. அடுத்து 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். 3ஆல் மல்டிபிள் பண்ணினா 33 எம் ப்ளஸ் இது ரெண்டாவது ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகுதா? அதே போல் 3 × 13 39 உமன் ஈக்குவல் டு 1880 × 3 என்ன வரும்? 0. 24க்கு 4, பேலன்ஸ் 2. அடுத்து 24 2 26க்கு 6, பேலன்ஸ் 2. இங்கே 1 3 3 + 2 5. ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் கவனிங்க, எல்லாமே இப்போ சிம்பிள் வந்து இது மைனஸு இது மைனஸு, நெக்ஸ்ட்டு இது மைனஸாக மாற்றிடணும். மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த 33 கேன்சல் ஆயிடுது. 44ல் 39 போனுச்சுன்னா பேலன்ஸ் 5 உமன் ஈக்குவல் டு இங்கே 5940ல் 5640 போனுச்சுன்னா பேலன்ஸ் 300. ஓகேவா? அப்போ 5 உமன் 300 ரூபா சம்பளம் வாங்கினா ஒரு உமன் எவ்வளோ சம்பாதிப்பாங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க? 60 ரூபா. ஒரு உமன் பார்த்தீங்கன்னா 60 ரூபா சம்பளம் வாங்குவாங்க. ஓகே, புரிஞ்சா? அப்போ ஒரு உமன் கான்செப்டில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது மென்னு என்ன பண்ணலாம்? நீங்கள் இங்கேயே கூட அப்ளை பண்ணலாம். முதல் ஈக்குவேஷனே நம்ம சின்ன நம்பராக தானே வச்சுருந்தோம், இங்கேயே கூட அப்ளை பண்ணலாம். ஒரு உமன் 60 ரூபா சம்பளம் வாங்குறாங்கல்ல, அப்போ இங்கே 4 உமன் எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க? 4 × 60 24. அப்போ ஈக்குவேஷன் அந்த இதுக்கு எப்படி வரும்? ஸோ அடுத்து நான் நோட் பண்ணுறேன், கொஞ்சம் பெரியதாக தான் வரும். அப்போது 3 மென்னு ப்ளஸ் 4 உமன் ஈக்குவல் டு 540 அப்படின்னு இருந்துச்சுன்னா 3 × மென்னு அப்படியே நோட் பண்ணிடுங்க. ப்ளஸ் 4 × உமன் 60 தானே, அப்போ 4 24 240 ஈக்குவல் டு 540. அப்போது 3 மென்னு
அவங்க எவ்வளோ வாங்குவாங்க? 540 மைனஸ் 240 மாறுமா? இந்த வேல்யூ என்ன ஆகும்? அந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும். அப்போ இங்கேயும் 540ல் 240 போனுச்சுன்னா பேலன்ஸ் 300. நெக்ஸ்ட்டு ஒரு மென்னு எவ்வளோ வாங்குவாங்க? 100 ரூபா சம்பளம் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி அவங்க கொஸ்டின் மாற்றினாலும் அழகாக அந்த ஒரு மென் ஒரு உமன் கான்செப்டை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாவே அடுத்து அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்டாங்க? இப்போ இதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் இந்த இதை பாருங்கள். 7 மென்னும் ப்ளஸ் 9 உமனும் எவ்வளவு சம்பளம் வாங்குவாங்க? எத்தனை நாளில் அவங்க 12,400 வாங்குவாங்க? இதுதான் கேள்வி. ஓகே, 7 மென்னும் ப்ளஸ் 9 உமன், அதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? எவ்வளவு இப்போ எவ்வளவு அவங்க வந்து ஒரு நாள் சம்பளம் எவ்வளோன்னு பாருங்கள். 7 × 100. ஒரு மென்னோட சேலரி என்ன? 100 ரூபா. அதே போல் 9 × ஒரு உமனோட சேலரி 60 ரூபா. இப்போ இங்கே என்ன வரும்? 700 வரும். ப்ளஸ் 9 54 540. இது ரெண்டையும் ஆட் பண்ணி அப்படின்னா 1240 வரும். இதுதான் அவங்களோட ஒரு நாள் சம்பளம். இப்போ அவங்க வந்து 12,400 வாங்கணுமா? 12,400 வரணும்னா இந்த 1200 எதை மல்டிபிள் பண்ணணும்? 10. அப்போது அவங்க 10 நாள் வேலை பார்த்தாங்கன்னா தான் இந்த சம்பளத்தை வாங்குவாங்க. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். சார் இவ்வளோ ஒர்க் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மாடலுக்கு இவ்வளோ ஒர்க் இருக்குது. ஸோ நல்லா தெளிவாக இதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த இதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால் எக்ஸாம்களில் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் எக்காந்து கொண்டு அவாய்ட் பண்ணவும் முடியாது. ஏன்னா நீங்கள் நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதையும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி டைம் சேவ் பண்ணிக்கணும். அந்த சேவ் பண்ணுற டயத்தை இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகும். அதுதான் நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி. எல்லா கொஸ்டினுமே ஷார்ட்கட் மூலயமா நம்ம பார்க்க முடியாது. ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு அந்த மாற்றங்கள் வரும். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போது ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அசல் தொகை ரூபாய் 10,000 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகள் கிடைக்கும். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது கூட்டு வட்டிக்கும் உள்ள தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் மோஸ்ட்லி 2 கேட்டகரி. ஒன்று 2 வருஷத்துக்கானது, இன்னொன்று 3 வருஷத்துக்கானது. ஓகே, இப்போ இங்கே 3 வருஷம் கேட்டிருக்காங்க. இதற்கான ஃபார்முலா என்ன? இப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் P × R/100 ஹோல் ஸ்கொயர்ட் இன்ட்டு 3 + R/100. ஓகேவா? இப்போ இதை வேல்யூலாம் கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பிரின்சிபல் அமௌண்ட்டு 10,000 ஈக்குவல் டு 10,000 நீங்கள் நோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஆர் வேல்யூ 15%. அப்போ ஆர் வேல்யூ 15/100 நோட் பண்ணுங்கள். ஸ்கொயர் கொடுத்துருக்கனால இன்னொரு டைம் 15/100 நோட் பண்ணிடுங்க. இந்த வேல்யூ ரொம்ப சிம்பிளானதான். நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 100ன்னு கிடைக்கும். ஓகேவா? 100 கிடைக்கும். இங்கே 100 × 3 300ன்னு இருக்கும். ப்ளஸ் ஆர் வேல்யூ. அப்போ ஜஸ்ட் அந்த 15 மட்டும் 300ஓட ஆட் பண்ணுங்கள். 315/100 இதுதான். இப்போ இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஸோ 0 வேல்யூ சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 2 0 இந்த 2 0, அடுத்து இந்த 2 0 இந்த 2 0 கன்செப்ட் பண்ணியாச்சா? அதுக்கு அடுத்தது 5ஆல் சிம்பிளை பண்ணால் 3 15, இங்கே 20 5 100. அடுத்தது நீங்கள் 5ஆல் சிம்பிளை பண்ணிங்கன்னா இங்கேயும் 3 15, இங்கே 4 20. இதுக்கு மேலே நம்ம சிம்பிளை பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 3 மல்டிபிள் பண்ணால் 9, 9ஐயும் 315 நம்ம மல்டிபிள் பண்ணிவிட்டு 4ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, ஏன்னா ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டிஜிட் டெசிமலில் கொடுத்துருக்காங்கல்ல, மற்றதெல்லாம் ஃபுல் வேல்யூ. இங்கே ஒரு டிஜிட் இருக்குது. அப்போ கண்டிப்பாக டெசிமலில் வரும். அப்போ 9ஓட 315 மல்டிபிள் பண்ணுங்கள். 9 5 45க்கு 5 பேலன்ஸ் 4, 9 9 + 4 13க்கு 3 பேலன்ஸ் 1, 9 27 1 28 டிவைடட் பை 4. அப்போது 1 4 7 4 28, இங்கே 3 வருது. அப்போது 4 அடங்காதனால ஒரு 0 சேர்த்து 35. 35னா 8 32 பேலன்ஸ் என்ன வரும்? 3ன்னு வரும். இங்கே 0 சேர்க்கும் போது இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 28, இதுலேயே 708.7ன்னு வருது. நீங்கள் ஆப்ஷன் கவனிச்சிங்கனாவே இந்த 708 புள்ளின்னு வந்துச்சு அப்படின்னாவே இதுதான் இதற்கான ஆன்சர் நீங்கள் நோட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒருவர் ரூபாய் 2000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் ரூபாய் 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு தனி வட்டி கூட்டு வட்டிங்கிற கான்செப்டில் என்ன கான்செப்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தனி வட்டி அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் எவ்வளோ வாங்குறாரு, 2000 ரூபா வாங்குறாரு, 6% வட்டி வீதம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, ஓராண்டு முடிவில் அவர் 1000 ரூபா திருப்பி செலுத்துகிறார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஓராண்டுக்கான இந்த 2000 ரூபாயில் ஓராண்டுக்கான வட்டி எவ்வளவோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஓராண்டுக்கான வட்டினா இந்த 6% தான். 2000ல் 6% என்ன, சிம்பிளாக அங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 10%, இன்னொரு 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 1%. அப்போ 1% வேல்யூ 20 அப்படின்னா 6% வேல்யூ 20 × 6 தான். 20 × 6 120. இது வந்து வட்டி, மறந்துடக்கூடாது வட்டி. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, 1000 ரூபா திருப்பி செலுத்திட்டார். ஓகேவா, அவர் ஓராண்டு முடிவில் 1000 ரூபா திருப்பி செலுத்திட்டார். இப்போ தனி வட்டிங்கிறனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை, மீதி இருக்க அசல் அமௌண்ட்டு தான் இருக்கும், 1000 ரூபா இருக்கும். இந்த 1000 ரூபாய்க்கு தான் அவர் அடுத்த வருஷத்துக்கு 2ஆம் ஆண்டு முடிவில் எவ்வளவு, இங்கே கேள்வி கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2வது வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு, 2வது வருஷம் அப்படின்னா அதுவும் ஒரே ஒரு வருஷம் தானே, ஏன்னா தனியாக ஒரு வருஷங்கிறத நம்ம வட்டி பார்த்துட்டோம். அடுத்து 2வது வருஷங்கிறது அந்த ஒரே ஒரு வருஷம் தான், 2வது ஒரே ஒரு வருஷம் தான். அதுக்கு எவ்வளோ கட்டுவார், அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு, 60 ரூபா கட்டுவாரா, இது வட்டி. ஓகே, அந்த 60 ரூபாங்கிறது வட்டி. இப்போது முழுவதுமாக எல்லாத்தையும் முடிக்கணும். அப்போ முதல் வருஷத்துக்கு அவர் அந்த வட்டிங்கிறதே அவர் எடுக்கலை, ஜஸ்ட்டு 1000 ரூபா கொடுத்துருக்காரு. இப்போது மீது உள்ளது பார்த்தீங்கன்னா அவர் 1000 ரூபாயும் கொடுக்கணும், அதோடு சேர்த்து மொத்தத்துக்கு வட்டி இந்த 1180 இதையும் கொடுத்துடணும். ஓகே, அப்போது இங்கே 1080 தான் அவர், 1180 தான் அவர் முழுசாக கொடுக்க வேண்டியது. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்கள் கிளியராக புரிஞ்சு ஆன்சர் கண்டுபிடிக்க பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் ஸ்பீடாக பண்ணணுன்ட்டு நீங்கள் நினைக்க வேணாம். அதுதான் நான் உங்களுக்கு பர்சனலாக ரெக்வஸ்ட் நான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து ஆரம்பத்திலே வந்து நம்ம ஸ்பீடாக பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் ரொம்ப ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிரும். அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிடும். என்ன விஷயத்தை நம்ம நல்லா முழுமையாக கவனிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஒரு டயத்தில் அந்த ப்ராசஸ் முடியணும். நம்ம அதில் அவசரமாக நம்ம பார்த்துட்டு அதில் மிஸ்டேக் ஆகிட்டு மறுபடியும் 2வது டைம் மறுபடியும் முதல்ல இருந்து வந்துக்கிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டைம் நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க, விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவர் கிடைத்த ஓராண்டின் லாபம் என்ன? இதான் வந்து அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு விக்னேஷ் அவர் வந்து இப்போ இந்த மாதிரி வட்டி கான்செப்ட் கொடுத்தாங்க அப்படின்னாவே நம்மளுக்கு எடுத்தோன்னே இதில் நம்ம வார்த்தையை கவனிப்போம். இது கூட்டு வட்டி கான்செப்டா ஆர் தனி வட்டி கான்செப்டா அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம். இப்போது நீங்கள் தமிழ் கொஸ்டினை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் என்ன அப்படின்னா சார் எங்களுக்கு தமிழ் கொஸ்டினை மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த கொஸ்டினை கவனிங்க, தமிழில் கூட்டு வட்டியா தனி வட்டியான்னு மென்ஷன் பண்ணலை, ஆனால் இங்கிலீஷில் கரெக்டாக நோட் பண்ணிட்டாங்க. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ இதனால தான் நான் ஆரம்பத்தையே சொன்னேன் 2 கொஸ்டினை பார்த்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படிங்கிறத. ஓகேவா, இப்போ தனி வட்டின்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு விக்னேஷ் ஓகே அவர் என்ன பண்ணுறாரு, 10,000 ரூபா கடை வாங்குறாரு, 4% வட்டி விதம், 2 ஆண்டுகளுக்கு அவர் கண்டிஷன் போட்டு வாங்குறாரு. அப்போ 2 ஆண்டில் அவர் வந்து எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குது, 2 ஆண்டுகளில் இப்போது ஒரு வருஷத்துக்கு 4% அப்படின்னா 2 வருஷத்துக்கு 8%. நீங்கள் அந்த 8% இதில் என்னன்னு கண்டுபிடிங்க, வேலை முடிஞ்சு. நீங்கள் PNR/100 போட்டாலும் சரி ஆர் 8% என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் சரி. அப்போ 8% என்ன வரும், இந்த ஒரு 0வை கேன்சல் பண்ணிங்கன்னா 10%, இன்னொரு ஒரு 0வை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் 1%. அப்போ 1% 100னா 8%, 800 ரூபா. இதுதான் வந்து அவர் 2 ஆண்டு முடிவில் அவர் கட்ட வேண்டியது. ஓகேவா, இப்போ அடுத்தது என்ன, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சய், இந்த விக்னேஷ் என்ன பண்ணுறாரு, சஞ்சய் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விதத்தில் ஓகே 6% வட்டி விதத்தில் அவருக்கு எவ்வளோ கடனாக கொடுக்குறாரு, இந்த பரிமாற்றத்தில் கிடைத்த லாபம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இதை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்கட்டை உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
கிளியராக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியும். இப்போ இவர் என்ன பண்ணுவார், அதாவது இதே 10,000 அவர் 6% வட்டி வீதம் 2 ஆண்டுகளில். அப்போ இங்கே 6% வட்டி வீதம்னா எத்தனை, இங்கே மொத்தம் 12%. ஓகே, 12% என்னான்னு கண்டுபிடிங்க. 1%. இப்போ 1% நம்ம 100ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா. 12%னா 1200. இதுதான் யார் கட்டுவா, சஞ்சய் வந்து விக்னேஷ்க்கு கொடுப்பாரு, ஆர் விக்னேஷ் வந்து சஞ்சயிடம் வாங்கக்கூடிய அமௌண்ட்டு. அப்போ இதோட நிகர லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200ல் 800 போன்ஸ் அப்படின்னா 400 தான். 400 தான் அவருக்குரிய லாபம். ஓகேங்களா. இப்போது இதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். லாஸ்ட் கொடுத்துருக்காது, இந்த 2 ஆண்டு கான்செப்டுன்னு வந்திருந்தது. அந்த 2 ஆண்டுகளில் தான் அவர் 400 ரூபா வாங்குறாரு. இப்போ ஓராண்டின் லாபம் அப்படிங்கிற போது இங்கே என்ன வரும், 200 ரூபான்னு வருமா. 2 ஆண்டில் 400 ரூபா கான்செப்ட்னா ஒரு ஆண்டுக்கு 200 ரூபான்னு வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ எவ்வளோ ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சார், இதில் நீங்கள் ஏதோ ஷார்ட்கட் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளானது தான். அதாவது அமௌண்ட்டும், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேமாக இருக்குது, ஆண்டும் சேமாக இருந்து உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் வித்தியாசம் இருக்குன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ வித்தியாசம், 2% வித்தியாசமா. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே 10,000ல் நீங்கள் 2%, 2 வருஷத்துக்கு 2% எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. அப்போ பாருங்கள், இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 10,000ல் 2% என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் 2 வருஷத்துக்கு. அப்போ என்ன வரும், 4%ன்னு வருமா. 2 4. இதில் நீங்கள் 4% என்னன்னு கண்டுபிடிக்கலாம். 4% என்ன வரும், 400 அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ ஷார்ட்கட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் என்ன 2 வருஷத்துக்கான வேல்யூ தான். அப்போ ஒரு வருஷத்துக்கு என்ன வரும், 200 ரூபா வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்லேயே நான் நிறைய டைம் நம்மளோட வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக புரியும் இங்கே எந்த மாதிரி ஷார்ட்கட்டும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இது மூலமா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஷார்ட்கட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 25வது கொஸ்டின் பாருங்க. 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீப்போவா மற்றும் மீசிமாவின் வீதத்தை காண்க. இப்போ 7 13 இதோட மீப்போவா என்னன்னு கேட்டிங்கன்னா 7 13மே பிரைம் நம்பர். பிரைம் நம்பரோட ஹச்எஃப் என்ன வரும், 1 அப்படின்னு தான் வரும். ஓகே, 1 ஈஸ்ட்டு இதுலையே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த இடத்துல நீங்கள் நல்லா டைம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. அதே போல் நீங்கள் ஹச்எஃப்லாம் ஹச்எஃப் 1ன்னு வந்து ஆப்ஷனில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 1ன்னு இருக்குது. நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. விக்கே ஆன்சர் நோட் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்க இருந்தால் இதை 2 மல்டிப்ளை பண்ணாவே அதான் ஆன்சர் எல்சிஎம். ஓகே, அப்போ என்ன வரும், 91ன்னு வரும். இது அதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பர்சன்டேஜ் கான்செப்ட் தான் கேட்டிருக்காங்க. கயல் 5 டஜன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தை காண்க. இப்போ 5 டஜன் முட்டைகளை வாங்குறாரு. அப்போ ஒரு டஜன் 12 அப்படின்னா அப்போ 5 டஜன் எவ்வளவு, 60. மொத்தம் 60 முட்டைகள் வாங்கியிருக்காங்க. அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள். 45 முட்டை நல்ல முட்டைகள். அவங்க கேட்குற சதவீதங்கிறது எதோட சதவீதம், கெட்டு விட்ட முட்டைகள் தான். அப்போ 60ல் 45 போனுச்சுன்னா பேலன்ஸ் 15 முட்டைகள் தான் கெட்டு போயிருக்கு. ஓகேவா, அதோட சதவீதத்தை கேட்குறாங்க. அப்போ 15 டிவைடட் பை மொத்தம் வாங்கினது எவ்வளவு, 60. 60 × 100. இதுதான் நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ 1 15 15 4 15 60. அப்போ 1 4 25 100%. அப்போது 25 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ரேஷியோ கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே சண்டே அப்படிங்கிறத 2ன்னு கொடுக்குறாங்க, டியூஸ்டே அப்படிங்கிறத 3ன்னு கொடுக்குறாங்க, தேர்ஸ்டே அப்படிங்கிறத 2ன்னு கொடுத்துட்டாங்க. மண்டேயோட மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளானதான். வவ்வல்ஸ், அதாவது AEIOU ஒரு சென்டென்ஸில் ஒரு வேர்டில் எத்தனை வவ்வல்ஸ் வருதோ அதுதான் அந்த ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ சண்டேயில் எத்தனை வவ்வல் இருக்குது, UA 2 இருக்கா. ஸோ அதனால் 2. டியூஸ்டேயில் வந்து பாருங்கள் UEA 3 இருக்குது. அப்போது 3ன்னு கொடுத்துருக்காங்க. தேர்ஸ்டேயில் பாருங்கள் 2 வவ்வல் தான் இருக்கும், UA.
அதனால் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மண்டேலையும் பார்த்தோம்னா அதே வவ்வால் பார்க்கணும். ஓ அடுத்து ஏ, இங்கேயும் வந்து 2 வவ்வால்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ குரூப் 4 2024 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 27 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கொஸ்டின் வந்து கொஞ்சம் நீங்கள் நிதானமாக தெளிவாக யோசித்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது இருக்கும். அதில் ஒரு 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் கலந்தது தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குரிய ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கொஸ்டின். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி ஈஸியாக இருக்காது. ஸோ எல்லாம் கலந்தாக இருக்கும். இதை முக்கியமாக நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, தொடர்ந்து இந்த மாதிரி ஒரிஜினல் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண தான் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஸோ நல்லா கவனிங்க. நீங்கள் டே 1ல் இருக்கீங்க. ஸோ நீங்கள் இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது, என்னோடய நீங்கள் அடுத்தடுத்தது நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் நல்ல ஸ்பீடில் வந்துடுவீங்க. அதே போல் நீங்கள் மேக்ஸில் 25 out of 25 கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த டே 2லையும் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.